வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். தங்க நேரம் மற்றும் பண மந்திரங்கள் இதை வச்சு வாழ்க்கை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தங்க நேர டைரியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. முதல்ல தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானத்தை யூடியூப் மாதிரி மீடியாவில் போய் கற்றுக்கூடாது, குருக்களை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மூச்சு பயிற்சியின் போது மூச்சு எப்படி உள்ளே வருது, எப்படி வெளியில் போகுது, என்ன மாதிரி உணர்வு நிலை உங்களுக்கு ஏற்படுது, அதோடைய விளைவுகள் என்ன, தாக்கங்கள் என்ன அப்படின்னு ஒரு குருவால் நேரடியாக உணர முடியும். நாம் பண்ணுற தப்பை சரி செய்ய முடியும். அதனால் எந்த ஒரு வலையொலியை பார்த்தோம் நம்ம தியானத்தையோ அல்லது மூச்சு பயிற்சியோ கற்றுக்கக்கூடாது. ஒரு தேர்ந்த குருக்கள்கிட்ட ஏதாவது தியான வகுப்புகளில் போய் கற்றுக்கணும். நிறைய இலவச தியான வகுப்புகள் இருக்குது, அல்லது ஒரு 750 ரூபா 1500 ரூபா வரைக்கும் நிறைய தியானங்கள் இருக்குது, கற்றுக்கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் சுயப்பேச்சு. இதை பற்றி நேற்று கூட பார்த்தோம். சுயப்பேச்சு என்பது இன்னர் மோனோலாக். திரும்ப திரும்ப ஒரு விஷயங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அது வர்றதை நிறுத்திட்டு நம்ம மனசோட இறைச்சலை அமைதி பண்ணும்போது சக்ஸஸ் கான்சியஸ் சொல்லப்படுற மூன்றாவது மனத்துக்கு சில கட்டளைகள் வருது. இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசனும் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் டாக் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும். மூணாவது மிகவும் முக்கியமானது நன்றி உணர்வுன்னு நான் சொல்வேன். நன்றி உணர்வில் இன்றைக்கி யாருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம்? மெயினாக நன்றி உணர்வு எதற்காக சொல்லணும்? நன்றி உணர்வு சொல்லும்போது தான் நம்மளோட மனம் அமைதிப்படுது. நமக்கு மனசுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற, ஏற்பட்டு முடித்த, ஏற்பட போகின்ற எல்லா வெஞ்சன்ஸுக்கும் ஒரு தீர்வாக இருக்கும். நிறைய அவமானங்கள்ல, அச்சுறுத்தல்கள், பயங்கள், கவலைகள் இதெல்லாம் எடுக்கணும்னா நன்றியுணர்வு தியானம் கரெக்டாக பண்ணணும். அதிகாலை 4 to 4:20 பண்ணணும். நன்றியுணர்வு தியானம்னா என்ன? ஒரு 3 அல்லது 4 பேருக்கு தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து உட்காந்து நன்றி சொல்கிறது தான் நன்றியுணர்வு தியானம். அதை ஒருமித்து சொல்லும் போது நிறைய விளைவுகள் வருது. யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறோம்? கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இரண்டாவது நன்றி, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை அவர் முகத்தை நினைத்து நெஞ்சில் கை வைத்து நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நன்றியுணர்வு தியானத்தில் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அது யார் அப்படின்னா நம்மளுடைய சகோதர சகோதரிகள். சரியா? அவங்கள நினைத்து யாராவது ஒருத்தரை எடுத்து அவர் ஊர் பெயர், அவர் பெயரை போட்டு மனதார 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் இதை பண்ணணும். நன்றியுணர்வு தியானம் பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகுது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ல கூட சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இலக்குகள். இலக்குகள் ஏன் முக்கியம்? இலக்குகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட குரு சொல்லுவாங்க, நம்மளுடைய பிஹேவியரை ட்ரிகர் பண்ணுறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கைட் பண்ணும், ஃபோக்கஸ் பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கை மொமெண்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணி கோல் செட்டிங். நம்மளால முடியாது அப்படின்னு நினைச்சும் போது முடியும்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உந்து சக்தி இருக்கணும். அதுதான் இலக்குன்னு நான் பார்க்குறேன். அதனால 6 வகையான இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகளை முறையா எழுதி டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். கீழே கோல் செட்டிங்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்னைக்கு மிக முக்கியமா நம்ம பார்க்க போறது பண சுய கட்டளைகள். இந்த பண சுய கட்டளைகளை தொடர்ந்து நம்ம சொல்லி வரும்போது நம்ம வாழ்க்கை மாறுது அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? என்னென்ன சுய கட்டளைகள் நம்ம சொல்லலாம் தினந்தோறும்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண கட்டளை? முதல் சுய கட்டளை, நான் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறேன். நான் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறேன். நான் மகிழ்ச்சியில் அதிக கவனம் செலுத்துகிறேன். நம்ம எதையோ ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு வரிகுடம் இருக்கு, மனிதர்களை துரத்தாதீர்கள், இலக்குகளை துரத்துங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எதை அதிகம் துரத்துறோம் அப்படின்னா பணத்தை துரத்துறோம். பணத்தை துரத்தும் போது, உறவுகளை துரத்தும் போது அது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம டயர்டாயிடுறோம், அது கிடைக்கவே மாட்டேங்குது. மாற்றி மனசுக்கான ஒரு தேடல், அந்த மகிழ்ச்சியில கவனம் செலுத்த போறோம். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்த சுய கட்டளை, நான் அதிக பணம் சம்பாதிப்பேன். நான் அதிக பணம் சம்பாதிப்பேன். நான் அதிக பணம் சம்பாதிப்பேன். நான் அதிக பணம் சம்பாதிப்பேன். சில நேரம் டிப்ரெஸ் ஆயிடுறோம், போதுமான பணமே வர்றதில்லை. நம்ம பற்றாக்குறை பட்ஜெட்ல தான் வாழ்க்கையை ஓட்டுறோம்.
வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோமா ஓட்டுறோமான்னா ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓட்ட முடியாமல் ஓட்டுறோம். சுமக்க முடியாத சுமையாக இருக்குது இந்த வாழ்க்கை. அதை மாற்றுவதற்காக நான் அதிக பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்ற அந்த மனக்கடலை திரும்ப திரும்ப சொல்லும்போது மனம் தெளிவு பெறுது, வலிமை பெறுது. கடைசி சுய கட்டளை, மற்றவர்களுக்கு கொடுக்க நான் பணத்தை ஈர்க்கிறேன். மற்றவர்களுக்கு கொடுக்க நான் பணத்தை ஈர்க்கிறேன். மற்றவர்களுக்கு கொடுக்க நான் பணத்தை ஈர்க்கிறேன். எப்பயுமே நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா நாம் அடுத்தவங்களுக்கு நினைச்சதை நடக்கணும். நமக்காக ப்ரேயர் பண்ணி பாருங்களேன், நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி பாருங்க. இதை மாற்றி சொல்கிறேன், நாம் நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைக்கிறாங்க? அந்த மாதிரி 4 பேர் 40 பேர் 4 பேர் நினச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கை உண்மையாலும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பணத்தை நான் ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு பணம் தேவை. எதுக்காக? எனக்கு என் குடும்பம் அப்படின்ற சுயநலம் இல்லாமல் நான் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்க போகிறேன், சேரிட்டி பண்ண போகிறோன்னு வச்சுப்போம். சரியா? இதற்கு தான் சொல்கிறேன், வாரம் ஒரு முறை அன்னதானம் செய்யுங்க. ஒருத்தருக்காவது ஃபுட் வாங்கி கொடுங்க. முடிஞ்சால் 2 பேருக்கு 5 பேருக்கு, ஒரு மாதத்தில் 10 பேருக்காவது ஃபுட் வாங்கி கொடுங்க. அடுத்தவங்களுடைய பசித்தியை அழிப்பதை விட பெரிய விஷயம், பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் காசு இருந்தால் சாப்பாடு கொடுங்க, கொஞ்சம் அதிக காசு இருந்தால் கல்விதானம் பண்ணுங்கள், குழந்தைங்களை படிக்க வைங்க. இதான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த 3 சுய கட்டளைகளையும் அதிகாலை இந்த தங்க நேரத்தில், தங்க நேரம்னா எனக்கு தெரியாது அப்படின்னா க்ளீனாக தங்க நேர டைரியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பணமந்திரங்கள் புத்தகத்தில் நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் இருக்குது. தங்க நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மணிமந்திரா புத்தகமும் கோல்டன் அவர் டைரியும் கீழே இருக்க நம்பரில் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். உங்களுக்கு கடன் இருக்கலாம், கமிட்மெண்ட் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த அதிகாலை 4 to 5 1 மணி நேரம் இந்த தங்க நேர டைரியில் என்ன போட்டிருக்கோ அதை சரியாக செஞ்சீங்கன்னா உங்களை ஜெயிக்க ஆள் கிடையாது. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.